நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தின் இசை வெளியீட்டு விழா. சிதாரா என்டர்டெயின்மெண்ட், ஃபார்ச்சூன் 4 சினிமாஸ் ஆகிய நிறுவனங்களின் தயாரிப்பில் இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் நடிகர் சூர்யாவின் நடிப்பில் தயாராகியுள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் சிறப்பாக நடைபெற்றது. இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் உருவாகியுள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டண்டன், யோகி பாபு, நாசர், காளி வெங்கட், ஜார்ஜ் மரியான், ராஜீவ் மேனன் உள்ளிட்ட பலர் நடித்து உள்ளார்கள். நிமிஷ் ரவி ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு தேசிய விருதை வென்ற இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். ஃபேமிலி என்டர்டெய்னராக தயாராகியிருக்கும் இந்த திரைப்படத்தை சிதாரா என்டர்டெயின்மெண்ட், ஃபார்ச்சூன் 4 சினிமாஸ் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் சூரிய தேவர நாக வம்சி, சாயி சௌஜன்யா ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை ஸ்ரீகரா ஸ்டுடியோஸ் நிறுவனம் வழங்குகிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் உலகம் முழுவதும் திரையரங்களில் வெளியாகும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தின் கலையரங்கத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர் மாணவியர் முன்னிலையில் கோலாகலமாக திருவிழா போல் நடைபெற்ற இந்த விழாவில் பாடலாசிரியர் அருண் ராஜா காமராஜ் பேசும்போது, இது போன்றது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை முதலில் எனக்கு வழங்கியது ஜி பிரகாஷ்குமார் தான். நான் வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த போது என்னை பாடலாசிரியராக்கி மிகப்பெரிய மேடையை கொடுத்தார். அவருடைய முதல் படத்திலிருந்து நான் அவருடன் இணைந்து பயணித்திருக்கிறேன். அவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் என்றார். நடிகை மமிதா பைஜு பேசும்போது, என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் நன்றி. படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனர் பதட்டமே இல்லாமல் இயல்பாக இருப்பார். அவரின் இயக்கத்தில் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ்குமார் பேசும்போது, மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்த பாத்தி படத்திற்கு பிறகு மீண்டும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் சூரிய தேவரா நாக வம்சி, சாயி சௌஜன்யா இருவருக்கும் நன்றி என்றார். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் மிக ஸ்பெஷலானது. சூர்யாவின் சூரரை போற்று படத்துக்கு பிறகு நானும் அவரும் இணைந்து பணியாற்றிருக்கிறோம். சூரரை போற்று திரைப்படம் எங்கள் இருவருக்கும் முதல் முறையாக தேசிய விருதை வாங்கி தந்த படம். அந்த அளவிற்கு அதிர்ஷ்டம் அளித்த கூட்டணி இது என்றார். தயாரிப்பாளர் சூரிய தேவா நாகவம்சி பேசுகையில், இது என்னுடைய 2வது தமிழ் படம். நாங்கள் இந்த திரைப்படத்தை கோவையில் தொடங்கினோம். இங்கு வருகை தந்து இங்கிருந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசித்து விட்டு அதன் பிறகு கோவையில் தான் படப்பிடிப்பை தொடங்கினோம். படத்தினை விளம்பரப்படுத்தும் முதல் நிகழ்வையும் கோவையில் தான் தொடங்கியிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மிக வெற்றிகரமான வெற்றியை வழங்கக்கூடிய இடமாகும். என் மீதும் இயக்குனர் வெங்கி மீதும் நம்பிக்கை வைத்ததற்காக சூர்யாவிற்கு நன்றி. இந்த படத்தில் சூர்யா மிக இளமையாக நடித்திருக்கிறார். சூர்யாவின் ரசிகர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நீங்கள் இந்த படத்தில் ஒரு சஞ்சய் ராமசாமியை போன்று ஒரு கதாபாத்திரத்தில் சூர்யாவை பார்க்கலாம் என்றார். இயக்குனர் வெங்கி அட்லூர் பேசும்போது, இந்த படத்தின் பணிகளை பழனி முருகனின் ஆசையுடன் கோவையில் தான் தொடங்கினோம் என தயாரிப்பாளர் குறிப்பிட்டார். ஏனெனில் இந்த இடம், இந்த ஊர், இந்த மக்கள் அனைவருமே சூர்யா சாரின் சொந்தங்கள். இந்த படத்தில் இந்த நிகழ்வை இந்தியாவில் எந்த நகரத்தில் வேண்டுமானாலும் எங்களால் நடத்தியிருக்க முடியும். ஆனால் சூர்யாவின் சொந்த மண்ணில் அவருடைய அன்பான ரசிகர்களுக்காக இங்கு நடத்த தீர்மானித்தோம். உங்களின் வருகையால் இந்த நிகழ்ச்சி திருவிழா போல அமைந்தது எங்களுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். நடிகர் சூர்யா பேசும்போது, கோவை விமான நிலையத்திலிருந்து இந்த விழா நடைபெறும் இந்த தருணம் வரை இதில் ஒரு திருவிழாவைப் போல கொண்டாடுகிற ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பிற்கும் நன்றி என்றார். கருப்பு படத்திற்கு பிறகு இப்போது தான் உங்களை நான் சந்திக்கிறேன். கருப்பு படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி. இப்படத்தின் வெளியீட்டில் சிக்கல் ஏற்பட்ட போது உடன் நின்று ஆதரவு அளித்து படத்தை வெளியிட்டு ஒத்துழைப்பு தந்து வழங்கிய விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், ஃபைனான்சியர்கள் என அனைவருக்கும் இந்த தருணத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தின் 100வது நாள் விழாவில் விரைவில் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக நடைபெறவிருக்கிறது. சிதாரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் வம்சி சார். இந்த நிறுவனம் ஒரு ஆண்டிற்கு 10க்கும் மேற்பட்ட திரைப்படம் தயாரிக்கும் நிறுவனமாக இருந்தாலும் ஒவ்வொரு திரைப்படத்தின் பணிகள் குறித்து அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவர் பணத்தை மட்டும் முதலீடு செய்யாமல் மக்களுக்கு எந்த மாதிரியான படத்தை வழங்குகிறோம், எப்படி வழங்க வேண்டும் என ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார்.
ஜெர்சி, லக்கி பாஸ்கர் என தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்த அவர் அடுத்து என்ன மாதிரியான படத்தை வழங்கலாம் என யோசித்து அவர் தயாரித்த திரைப்படம் தான் விஸ்வநாதன் சன்ஸ். இதற்காக என்னை தேர்வு செய்ததற்கு அவருக்கு நன்றி. இந்த படத்தை நான் பார்த்து விட்டேன். பார்த்த பிறகு அவருக்கு எனக்கு ஒரு நல்ல படத்தை வழங்கியிருக்கிறீர்கள் என்று அவரிடம் தெரிவித்தேன். இந்த வாய்ப்பு அளித்ததுக்காக அவருக்கு நன்றி என்றார். எனக்கு வெவ்வேறு இயக்குநர்கள் வெவ்வேறு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதில் விஸ்வநாதன் சன்ஸ் எனக்கு ஒரு புது அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்தது இயக்குனர் வெங்கி. நான் இதை போன்றது ஒரு படத்தில் நடித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அவருடைய எழுத்தின் மீதும் எனக்கு நிறைய மரியாதை உண்டு. இந்த படத்தில் 3 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த 3 கதாபாத்திரங்களையும் எழுத்தில் அழகாக உருவாக்கியிருக்கிறார். உறவுகளை பற்றி அற்புதமாக பேசியிருக்கிறார். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களின் முதற்றோரம் சின்ன புன்னகை எட்டி பார்க்கும். இது படம் முழுவதும் இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.